கலர்ல இருக்கக்கூடிய அழகான ஒரு குட்டி பாப்பி இருக்கு. இது தனியா ரோட்ல இருக்கும்போது பிரெட் பெல் அப்படிங்கிறவர் அத வந்து தூக்கிட்டு போறாரு. இவர் வந்து அனிமல் ரெஸ்க்யூ பண்ணி அவரோட பிளேஸ்ல வந்து வளர்த்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும். இந்த இடத்துக்கு எமிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வரா. அவளுக்கு இந்த பாப்பி ரொம்பவே பிடிச்சு போயிருது. இது எவ்வளவு பெருசா வளரும்னு கேட்கும்போது, நீ எவ்வளவு அன்பு வைக்கிறியோ அவ்வளவு பெருசா அது வளரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை வாங்கிட்டு போலான்னு அவளோட அங்கிள் கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கு வந்து அவ ஜிப் ஓபன் பண்ணா பேக்குக்குள்ள அந்த பாப்பி இருக்கு. உனக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கிளிஃபோர்ட்னு பேர் வைக்கிறா. இந்த பாரு ஒரு நாள் தான் இந்த பப்பிங்க இருக்கணும், அதுக்கப்புறம் போயிடணும் அப்படின்ற மாதிரி அங்கிள் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. நம்ம ரொம்ப குட்டியா இருக்கோம், இதே பெருசா இருந்து நம்ம தைரியமா இருந்தா இதெல்லாம் இருக்காதுல்ல அப்படின்னு வாழ்த்துட்டே ஃபீல் பண்றா. மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது கிளிஃபோர்ட் 10 அடி தூரத்துக்கு வளர்ந்து போயிருது. இதை எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது இதை நிறைய பேர் வீடியோ எடுத்து வந்து போஸ்ட் பண்றாங்க. டைமிங்ல ஒரு ஆடு வந்து நார்மல் சைஸா இல்லாம பெரிய சைஸா ஆக்கணும் அப்படின்னா இதை மொத்தமா ஒரு ஊரே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனடிக் கம்பெனி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல கிளிஃபோர்டோட கிளிப் வந்து அவங்களுக்கு கிடைக்க அதை அவங்க கம்பெனி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ எமிலியோ அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எப்படி இந்த டாகை மீட்கிறாங்கன்றது அந்த ஃபிலிமோட ஸ்டோரி.